கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல கர்த்தர் காத்து வந்து இந்த 7வது மாதம் பரிபூர்ண மாதத்திற்குள் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்ததை நினைத்து தேவனை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 7வது மாதம் ஜூலை மாதம், இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்திற்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னை நடத்தின ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை தான் இந்த மாதத்திற்கென்று தீர்க்க தரிசனமான வார்த்தையாக என் ஆவியானவர் என் ஆவியில் காண்பித்தார். என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலேயே மகிமை இறங்கி வருவதாக. நீ தந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நன்றி. நீ தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு அநேகருடைய இருதயத்தில் இடைபடுகிறேன். அநேகருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கடந்து வருகிறது. இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலேயே தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்று அதன் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 49:11 இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன் என்று சொல்லாமல் என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மலையை கொஞ்சம் நோக்கி பாருங்களேன். மலை எப்படிப்பட்ட மலையாக இருக்கும் என்றால் அது கற்கள் நிறைந்ததாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அங்கே கற்கள், முட்கள், பாறைகள் இதெல்லாம் நிறைந்த இடம்தான் எது? மலை. இந்த மலையில் நம்ம நடக்கும்போது நம்மளால் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறோமா என்று சொல்லி பாதை தெரியாததை போல தான் என்ன செய்யப்படும்? காணப்படும். அந்த மலையில் நம்ம நடக்கும் பொழுது வேகமாக நம்ம நடக்க முடியாது, வேகமாய் சில காரியத்தை கடக்கவும் முடியாது. மலைகளை நடக்கும்போது நம்ம சரீரத்தில் சில சோர்வு ஆவி நம்மளை என்ன செய்யும்? பற்றி கொள்ளும். கடந்த 6 மாதங்களில் எதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, எதிலெல்லாம் நீங்கள் நடக்க முடியாதபடி கஷ்டப்பட்டீர்களோ, எதிலெல்லாம் வேதனையை அனுபவித்தீர்களோ, கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ கடந்த மாதத்தில் பட்ட வேதனைகள், பட்ட கஷ்டங்கள், பட்ட சோர்வுகளுக்கெல்லாம் என் மலைகள் அப்படின்னு சொல்கிறாரே, இந்த பாதையின் வழியாக நடத்துகிறது நான் தான் என்பதற்குத்தான் கர்த்தர் என் மலை, என் பாதை என்று என்ன செய்கிறார்? பயன்படுத்தியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மலை என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான நம்ம கடக்க முடியாத பாடுகள், கடக்க முடியாத நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், சில மலை போல் இருக்கிற மனிதர்கள், மலை போல் இருக்கிறதான பிரச்சனைகள், மலை போல் இருக்கிறதான கடன் பாரங்கள், இது எல்லாம் குறிக்கிறது தான் மலை என்பதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். எதெல்லாம் உங்களால் முடியலைன்னு நினைக்கிறீர்களோ, இதெல்லாம் என்னால் சகிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் மலை போல் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு உங்களுடைய பாரத்துக்கு மிஞ்சினதாக இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் என் மலைகளை நான் வழிகளை ஆக்குவேன், அவனை நான் வழிகளை உண்டாக்குவேன். நீ ஏன் சோர்ந்து போகிற? நீ ஏன் பாடுகளை என்ன செய்கிறேன்னு சொன்னால் பார்த்து கொண்டிருக்கிற? சில மனிதர்களையே பார்த்து ஏன் வேதனைப்படுகிற? ஏன் உன் கடனின் நிமித்தம் நீ வேதனைப்படுகிற? சில மனிதர்களை பார்த்து ஏன் நீ புலம்பிக் கொண்டிருக்கிற? நீ புலம்புகிறதை நிப்பாட்டி விட்டு இந்த மலைகள் வாழ்க்கையில் வழிகளாய் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி தான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தீர்க்க தரிசனமாய் பேசி சில காரியத்தை கற்றுக் கொடுக்க என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில்
தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னார். அவன் சொன்னபடி ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் மழையை பார்த்து முதலாவது நம்ம பேச வேண்டும். மழையை பார்த்து அப்படின்னா வியாதி என்கிற மழையை பார்த்து, கடன் என்கிற மழையை பார்த்து, பிரச்சனை என்கிற மழையை பார்த்து, அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எந்தெல்லாம் மழை போல் இருக்கிறதோ, படிக்கிற பிள்ளைகளுக்கும் கூட உங்களுக்கு சில சப்ஜெக்ட் புரியாதபடி இருக்கலாம். புதிய கல்வியாண்டுகளுக்கு போயிருக்கிறீங்க, இது எனக்கு இந்த புதிய கல்வியாண்டில் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மழை போல் இருக்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இதை என்னை புரிந்து கொள்ளும்படி எனக்கு கிருபையை தாங்க சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் படிக்கிறதுக்கு ஞானத்தை ஆண்டவர் தருவார். அது மாத்திரமல்ல, திருமணமான பிள்ளைகள் புதிய இடத்துக்கு போயிருக்கிறீங்களா? அங்கே சில உறவுகள் உங்களை கடினமாய் நடத்துகிறார்களா? சில சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா? அந்த கடினமாக இருக்கிறதை பார்த்து என்ன சொன்னால், ஆண்டவரே உங்கள் நாமத்தினாலே இந்த உறவுகளெல்லாம் என்னோடு கூட அன்பாய் நடக்கட்டும், இந்த உறவுகளெல்லாம் கடினமாக இருக்கிறவர்களெல்லாம் என்னோடு கூட சமாதானமாகட்டும். ஏனென்று சொன்னால் வேதத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், உன் வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். அப்படின்னா நம்ம மழையை பார்த்து பேசணும். நமக்கு மழையை பார்த்து பேசுறது மாத்திரமல்ல, நம்ம பார்வை கொஞ்சம் மாறணும். நம்ம பார்வையில் ஒரு புதிய பார்வையை கர்த்தர் என்ன செய்கிறார்? தர விரும்புகிறார். இதுவரைக்கும் மழை போல் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்திருக்கலாம். உங்களுக்குள்ளே புலம்பி இருக்கலாம், உங்களுக்குள்ளே கண்ணீர் வடித்திருக்கலாம், உங்களுக்குள்ளே வியாகுலப்பட்டு செத்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் உங்கள் பார்வையை மாற்றி பாருங்க. இதெல்லாம் என் தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் சொல்லி பாருங்க. என் தேவனால் இதை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார், என் மலைகளை நான் வழிகளாய் மாற்றுவேன். என் மலை, இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது கர்த்தர் தான். இந்த கடினமான மனிதர்களை நமக்கு முன்பாக நிறுத்தினது கர்த்தர் தான். அதன் மத்தியில் உங்கள் பார்வையை கொஞ்சம் சற்று மாற்றணும். உங்கள் பார்வையை பிரச்சனையே பார்க்கக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பேசணும். கடனையே பார்க்கக்கூடாது, கடனை பார்த்து பேசணும். சத்துருவையே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது, சத்துருவை குறித்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. சத்துருவுக்கு எதிர்த்து நின்று பேச வேண்டும். இப்படி கொஞ்சம் உங்கள் பார்வையை மாற்றி பாருங்க, உங்களை மாற்றி பாருங்க. நீங்கள் பேச வேண்டிய இடம் தேவ சமூகத்தில் பேசி பாருங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நான் மழையை நான் வழியாய் மாற்றுவேன். மாறாதது மாறும். அவன மலைகள் எல்லாம் மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். 7வது மாதம் பரிபூர்ண மாதத்தில் வழிகள் உண்டாகிறது. சகோதரியே, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ போராடி கொண்டிருந்தாயோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ போராடி பல தோல்வியை கண்டிருக்கிறாய். பல தோல்வியை கண்டது நிமித்தம், ஏமாற்றத்தை கண்டது நிமித்தம் உனக்குள்ளே இனிமேல் என்ன போய் நான் முயற்சி பண்ணுவது, என்ன போய் எனக்கு கிடைக்கும், எத்தனை எக்ஸாமை எழுதி பார்த்துட்டேன், எந்த எக்ஸாம் எழுதி பார்த்தாலும் 1 மார்க்கில் 2 மார்க்கில் போயிருச்சு, இனிமே போய் என்ன எழுதுவது என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கிறாய். உன்னை தான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்ப முயற்சி பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு மழை போல் இருக்கிறத நான் மாற்றுவேன், உனக்காக வழிகளை திறப்பேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்க்கமாய் பேசுகிறது. இன்றைக்கு உனக்காக தான் தேவனுடைய வார்த்தை. 2வது, மலைகளெல்லாம் வழிகளாய் மாற வேண்டும் என்றால் சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே என்ன செய்யும் ஆகும். இந்த வார்த்தை செருபாபேலுக்கு கடந்து வருவதற்குரியதான நோக்கம்தான் என்ன? செருபாபேலுடைய தலைமையின் கீழ் 2வது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. 1வது ஆலயம் சாலோமோனை கண்டு கட்டப்பட்டது. சாலோமோன் என்ன செய்தான்? அவன் தங்கத்தினால் ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை பார்க்கும்போது யூதர்களுக்கு அந்த ஆலயத்தை குறித்தே பெருமையாய் நினைத்தார்கள். பெருமையாய் நினைத்ததினால்தான் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு அனுப்பி அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. அந்த ஆலயம் 2வது என்ன செய்யப்பட்டது? செருபாபேலின் தலைமையின் கீழ் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. கட்டப்படும் பொழுது சாலோமோனின் ஆலயத்தை கண்டவர்கள் அந்த முந்திர ஆலயத்தின்
அப்படின்னு கண்டவர்கள் செருபாபேலின் தலைமையின் கீழ் இருக்கிறவர்கள் கூட உயிரோடு கூட இருந்தார்கள். அப்படி உயிரோடு கூட இருந்தவர்கள் அந்த சாலமோனின் ஆலயம் எப்படி இருந்தது தெரியுமா, அந்த ஆலயத்துக்கு ஈடாகுமா, அந்த ஆலயத்தின் மகிமைக்கு ஈடாகுமா என்று சொல்லி செருபாபேலை குறித்து அற்பமாய் பேசினார்கள். செருபாபேல் கட்டுகிற ஆலயத்தை குறித்தும் அற்பமாய் நினைத்து, இவன் என்னத்தை கட்டிட முடியும், சாலமோனுக்கு ஈடாய் கட்ட முடியுமா, அந்த மகிமைக்கு ஈடாய் கட்ட முடியுமா, இவனை சுற்றிலும் அப்படிப்பட்ட வார்த்தையை அவச்சொல்களும் நிந்தைகளும் பரியாசங்களும் இப்படிப்பட்ட வார்த்தையே செருபாபேலை சுற்றிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இவன்லாம் கட்டி முடிச்சிருவானா, இவனாலலாம் செய்ய முடியுமா, உங்களை சுற்றிலும் உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் கேட்காதபடிக்கு இவனாலெல்லாம் முடியாது, இவனாலெல்லாம் முடியாது, இவன் பிள்ளைகளாலெல்லாம் முடியாது, முடியாதுன்னு சொல்லி உங்களை நிந்திக்கிறார்களோ, உங்களை அவமதிக்கிறார்களோ, உங்களை பரியாசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் செருபாபேலுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. செருபாபேலே, பலத்தினால் முடியாதப்பா, பராக்கிரமத்தினால் முடியாது, என் ஆவியினால் தான் ஆகும். அவனை மலைகளெல்லாம் வழிகளாய் மாறணும்னா ஆவியில் தான் மாறும். அப்படின்னா ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற விசுவாசியாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமாக மாறிட்டோமே, ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறோமே, ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் இல்லையே, ஆவியில் கூட ஒரு பாரம்பரியமாக அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டோமே. இன்னைக்கு ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா, உங்களை விட்டு கொடுப்பீர்களா? தேவன் ஏக்கத்தோடு இருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கிற காரியம் நடக்கணும்னா ஆவியானவரால் தான் ஆகும். நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற வீடு முழுவதும் முடிக்க வேண்டும் என்றால் உங்கள் பொருளாதாரத்தினால் முடியாது, ஆவியினால் தான் ஆகும். நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்சஸாக முடியணுமா, ஆவியானவரால் தான் ஆகும். உங்களை சுற்றிலும் பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பாக உங்களுடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டுமா, ஆவியானவரால் தான் ஆகும். இந்த செருபாபேலுக்கு ஆவியினால் தான் ஆகும். என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். வேலையை நடத்துங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, வேலையை செய்யுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். பேசுகிறவன் பேசட்டும், தூசிக்கிறவன் தூசிக்கட்டும், அவமதிக்கிறவன் அவமதிக்கட்டும், அவச்சொல்களை சொல்கிறவன் சொல்லட்டும், என் ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பீங்களா, ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்களா? ஆவியானவருக்கு யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். அவர்களை தான் ஆவியானவர் நடத்துவார். உங்களை நடத்த அவர் விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மழையாக இருக்கிறதெல்லாம் வழிகள் வரும். உங்களுக்கு என்ன சொன்னால் எதெல்லாம் பாதைகள் தெரியாதபடி கஷ்டப்படுறீங்களோ உங்கள் பாதைகள் ஆண்டவருக்கு சரியான பாதைகள் நடத்தி அதில் உயர்வையும் தேவன் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மூன்றாவது, நமக்கு வழிகள் என்ன சொன்ன, நம்முடைய பாதைகளெல்லாம் நமக்கு வருகிற மலைகளெல்லாம் வழிகளாய் மாறணும். அப்படின்னா ஆண்டவர் மூன்றாவது நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, அன்றைக்கு ஆதி திருச்சபையில் ஏரோது மலை போல என்ன செய்தான், காணப்பட்டான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 12:1 இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது. இந்த ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த தொடங்கினான். அதே 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன செய்ய, யாக்கோப்பை கூட பட்டயத்தினால் என்ன செய்தானா, கொலை செய்திருந்தான். அப்போஸ்தலர் 12:3 இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. அங்கே அப்போஸ்தலனாக இருக்கிற பேதுருவை சிறைச்சாலையில் என்ன செய்திருந்தான்னு சொன்னால், சிறை காவலர் மத்தியில் அவனை அடைத்து வைத்திருந்தான். அவனுக்கு பேதுருவுக்கு நாளைய தினம் என்ன செய்யணும்னு சொன்னால் தூக்கு தண்டனை, மரண தண்டனை. அவனை நாளைய தினம் இந்நேரத்தில் என்ன செய்யப்படும்னா மரண தண்டனை என்று நாட்களெல்லாம் குறிக்கப்பட்டு நேரமெல்லாம் குறிக்கப்பட்டிருந்தாலும் பேதுரு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் என்ன செய்தார்களாம், ஜெபித்தார்கள். நம்முடைய மலைகளெல்லாம் வழிகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கி ஜெபிக்கிறவர்கள் வேற, ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரத்தில் கேட்கிற காரியம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. இன்றைக்கி அநேகர் 1 மாதம் ஜெபிப்பாங்க,
இல்லை சில மாதங்கள் ஜெபிப்பார்கள். சில காரியம் நடக்கலைன்னா ஜெபத்தை விட்டுருவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஆதி சபை எவ்வளவுதான் ஏரோதால் துன்பப்படுத்தப்பட்டாலும், அப்போஸ்தலர்கள் கொலை செய்யப்பட்டாலும், அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டாலும், சபையை துன்பப்படுத்தினாலும் சரி, இப்படிப்பட்ட அனுபவத்தில் கூட ஏரோதுக்கு பயப்படாமல் அவர்கள் கூட்டமாய் கூடி வீடுகளில் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். இன்னைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நம்ம வீடுகளில் ஜெபிக்க வேண்டும். சபையில் நடக்கிற உபவாச ஜெபம் என்றால் உபவாச ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். காத்திருப்பு ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். முழு இரவு ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். என்னென்ன ஜெபங்கள் எல்லாம் சபையில் இருக்கிறதோ அத்தனை ஜெபத்திலும் நாம் ஜெபிப்பதற்கு நாம் எப்பொழுது தீர்மானம் எடுக்கிறோமோ, ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு எப்பொழுது நம்ம குடும்பமாய் ஜெபிப்பதற்கு நாம் தீர்மானம் எடுக்கிறோமோ, அப்பொழுதுதான் மலைகளெல்லாம் வழிகளாக என்ன செய்யும்? மாறும். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவதே கஷ்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சரியான நேரத்துக்கு வருவதே கஷ்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வருவதற்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நாட்களில் இந்த கடைசி காலத்தில் கொடியர்கள் எழும்புவார்கள், வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள், ஏமாற்றுக்காரர்கள் எழும்புவார்கள், ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்கிறவர்கள் எழும்புவார்கள். இப்படிப்பட்ட நாட்களில் தான் ஒரு ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு சபையை தேடுகிறார், ஊக்கமாய் காத்திருக்கிற தேவ பிள்ளையை தேடுகிறார். நீ இருப்பாயா? நீ ஜெபிப்பாயா? நீ ஜெபிப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் உனக்காக நான் மலைகளெல்லாம் வழிகளாக மாற்றுவேன். ஒரு 3 காரியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். முதலாவது, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினது என்ன? மலைகள் வழிகளாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? மலையை பார்த்து பேசணும். 2வது, ஆவில் நிரம்புகிற அனுபவம் இருக்கணும். 3வது, ஆண்டவர் நம்மளோடு கூட தந்த வார்த்தை என்ன செய்யணும் சொன்னால், நாம் என்ன செய்யணும் சொன்னால் ஊக்கமாக ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும். இப்படி இருப்போம் என்றால் ஏசாயா 49:11 என்ன செய்ய நிறைவேறும்? என் மலைகளை வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இந்த வார்த்தை நிறைவேறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த ஆண்டவரே 7வது மாதத்திற்காக நன்றி, இந்த பரிபூர்ண மாதத்திற்காக நன்றி, இந்த மாதத்திலும் நீர் பேசியிருக்கிற வார்த்தைக்காய் நன்றி. ஏசாயா 49:11 இந்த 7வது மாதத்தில் நிறைவேறுவதாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் மலை போல் இருக்கிறதெல்லாம் பார்த்து கஷ்டத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் மலையை பார்த்து பேசுவதற்கு உதவி செய்யும். ஆவியில் நிரம்புகிற ஒரு அனுபவம் வரட்டும். ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும். எழும்பும்போது நான் மலைகளை வழியாய் மாற்றுவேன், என் பாதை உயர்த்தப்படும் வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தந்து ஆசீர்வதி. இந்த மாதத்தில் மீதம் மிச்சம் எடுக்க உதவி செய்யும். வேலைகளை ஆசீர்வதித்து தாரும். மருத்துவ செலவுகளுக்கு விளக்கும், ஆபத்துக்கு நாசமோசங்களுக்கு விளக்கும். புதிய வழிகள் திறப்பதாக, புதிய பாதைகள் திறப்பதாக தேவன் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஊழியக்காரர்கள் அடியேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த மாதத்தில் தந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.